வணக்கம். திருவாசகத்தில் பார்த்தோம்னா உள்ளம் கரையிற அளவுக்கு ஆன்மீக அனுபவம் இருக்குது இல்லைங்களா? மாணிக்க வாசகர் அவரோட சொற்களில் அருள், காதல், துயரம் இப்படி எல்லாத்தையும் கலந்து எழுதியிருப்பார். அத்தனை உணர்வுகளையும் நாம் இந்த பாடல் வரிகளை கேட்க கேட்க நம்மளாலேயும் உணர முடியும். வாங்க பாடல் வரிகளை கேட்போம். திருவாசகம், திருவண்ட பகுதி, திருச்சிற்றம்பலம். பரமானந்தப் பழங்கடல் அதுவே கருமாமுகிலின் தோன்றீர் திருவார் பெருந்துறை வரையில் ஏறித் திருத்தகு மின்ஒளி திசை திசை விரிய ஐம்புலப் பந்தனை வாழ் அரவு இரிய வெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப நீடெழில் தோன்றி வானொளி மிளிர எந்தம் பிறவியில் கோபம் மிகுத்து முரசெறிந்து மாப்பெருங் கருணையின் முழங்கிப் பூப்புரை அஞ்சலி காந்தள் காட்ட. மாணிக்கவாசகர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு பெரிய கடலை பார்த்தா எப்படி எல்லையே தெரியாதோ அதே மாதிரி தான் அவரோட ஆனந்தம் இருக்குது இல்லைங்களா? அதை அளவிடவே முடியாது, முடிவும் இல்லாததும் கூட. அது மட்டும் இல்லைங்க, அவர் என்ன பண்ணுறாருனா, இறைவன் கருமேகம் போல தோன்றி இந்த திருப்பெருந்துறையில் வெளிப்பட்டு மின்னல் ஒளி போன்ற அருளை பரப்புகிறாராம். நம்மோட ஐம்புலன்களால் என்ன ஆகும்? பெரும்பாலும் துன்பந்தான் இல்லையா? அந்த துன்பங்களையெல்லாம் நீக்கி நமக்கு என்ன கொடுக்குறார்? ஞான ஒளி கொடுத்து கடைசியில் தன்னிடம் சேரும் வழியை காட்டுகிறார் அப்படின்னு சொல்கிறாரு மாணிக்க வாசகர். அடுத்தடுத்த வரிகளை அடுத்தடுத்த பகுதியில் கேட்போம். நன்றி, வணக்கம்.